ஒரு நாள் ராஜா ஒருத்தர் அவரோட வேலையாட்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குதிரையில அமர்ந்து காட்டுக்குள்ள வேட்டையாட போனாங்களாம். அப்படி வேட்டையாட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது பலத்த காற்று வீசிச்சான். எல்லாரும் ஒவ்வொரு திசையில இடம் மாறிட்டாங்களாம். ராஜா அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாராம். ராஜாக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். அந்த சமயத்துல அவருக்கு ரொம்ப பசியே வந்துடுச்சான். அப்படி போயிட்டே இருக்கும் போது வழியில ஒரு தர்பூசணி செடிய பாக்குறாராம். தர்பூசணி செடி கீழே ஃபுல்லா படர்ந்திருக்கா நிலத்துல. ஆனா அதுல பெரிய பழம் இருக்கான். இத பார்த்த ராஜா, இந்த பாவம் செடி கீழே வெயிட் தாங்க முடியாம படுத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தர்பூசணியை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுல பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில தூங்கலான்னு சொல்லிட்டு போறாராம். அப்படி ஆலமரத்தடி நிழல்ல படுத்துட்டு இருக்கும் போது ஒரு சிந்தனை வருதான். இந்த ஆலமரத்தை பார்த்ததும், இந்த ஆலமரத்துல இந்த ஆலம்பழம் இவ்வளவு குட்டியா இருக்கு, ஆனா மரமும் பெருசா இருக்கு. இதுக்கு பதில் தர்பூசணி இங்க காய்ச்சிருந்திருக்கலாம். கடவுளுக்கு அறிவே இல்ல. பெரிய மரத்துல சின்ன பழமும் சின்ன செடியில பெரிய பழத்தையெல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருந்தாராம். திரும்பவும் பலத்த காற்று வீசிச்சான். அப்போ ஆலமரத்துல இருந்த ஆலம்பழம் அவர் நெத்தியிலே வந்து விழுந்துதான். உடனே திடுக்கிட்டு எழுந்த ராஜா, என்ன இது, காத்து அடிச்சதும் மேல இருந்து குட்டி பழம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, நல்ல வேலை இதுவே தர்பூசணி பழமா இருந்தா நம்ம மண்டையே போயிருக்கோம். கடவுள் நல்ல அறிவாதான் படைச்சிருக்கார், நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அவரை நினைச்சு சிரிச்சுக்கிட்டாரா. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான கதைகள் சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.